வணக்கம், நான் உங்க முத்து பேசுறேன். I welcome you to our channel MP Technologies. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னா ஃபைல் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர். போன வீடியோல வந்து ஃபைல் ஆபரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோங்க. ஃபைல் ஆபரேஷன்ஸ்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அதுக்கு முந்தின வீடியோக்கள்ல வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரை பத்தி டீடைலா படிச்சோம். சோ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எழுத முடியுமா? எதுக்காக எழுதுவோம்? அது தேவையா? அதுதான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தயவு செய்து டேட்டா ஸ்ட்ரக்சர் வீடியோஸ் அண்ட் ஃபைல் ஆபரேஷன் வீடியோஸை கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்தாதான் இது உங்களுக்கு ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ ஃபைல் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அந்த ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் எதுக்காக எழுதுவோம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாமா? எஸ். First, what are the major file operations we do? இப்போ ஃபைல் எடுத்துக்கிட்டோம்னா அதுல என்னென்ன ஆபரேஷன்ஸ் நம்ம பண்றோம், என்னெல்லாம் பண்ணுவோம்? ரைட்டிங் டேட்டா இன்டு த ஃபைல் இல்லையா? ஸோ நம்ம ஃபைல்ல டேட்டாவை கொண்டு போய் ரைட் பண்ணுவோம். அடுத்து querying the data whenever we require. ஸோ எப்பெல்லாம் நமக்கு தேவையோ அப்போ நம்ம ரைட் பண்ண டேட்டாவை எடுத்து பார்த்துக்கலாம். அடுத்து modifying the existing data. ஸோ ஏற்கனவே இருக்கிற டேட்டால ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? எடிட் பண்ணிக்கலாம், எடிட் ஆபரேஷன் பண்ணலாம். அடுத்து டெலீட் பண்ணலாம். இப்போ எனக்கு இந்த டேட்டா வந்து தேவையில்லை, ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டேட்டா ஃபர்தர் அப்படின்னா என்ன பண்ணலாம்? I can delete the existing data. So these are the major file operations. அப்படிதானங்க, ஃபைல் எடுத்துக்கிட்டா கண்டெய்னர் ரைட் பண்ணலாம், டேட்டாவை ரைட் பண்ணலாம், அதை query பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் எடிட் பண்ணலாம், தேவையில்லாத டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? delete பண்ணிக்கலாம். இதுதான் மேஜர் ஆபரேஷன்ஸ் இன் ஃபைல். அப்படிதானே? எஸ். ஸோ நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, working with file is easy or not? இந்த ஃபைல்ல வர்க் பண்றது ஈஸி தானா இல்லையா? சோ somewhat ஈஸி. எதுல அப்படின்னா ரைட்டிங் டேட்டா இன்டு த ஃபைல். அது ஈஸியா ரைட் பண்ணிடலாம் இல்லையா? அது வந்து நீங்க வந்து கேரக்டர் இன்புட்டோ இல்லைன்னா ஸ்ட்ரிங் இன்புட் இல்லைன்னா ஃபார்மேட்டட் இன்புட் இல்லைன்னா நம்பர் இன்புட் அவுட்புட் இல்லைன்னா பிளாக் லெவல் இன்புட் அவுட்புட் ஆபரேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரைட் பண்ணிக்கலாம். Reading the data வந்து querying the data from the file is also easy. அப்படிதானா? பட் இதுல எது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? Some operations. அது எதுனா modifying the existing data. ஃபைல்ல உள்ள டேட்டா எக்ஸிஸ்டிங் டேட்டாவை மாடிஃபை பண்றது கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃபிகல்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா deleting the existing data will be a complex one. அது எனக்கு தேவையில்லாத டேட்டாவை நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் வந்து என்னவா இருக்கும்? கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன் டிஃபிகல்ட்டா இருக்கு செக் பண்ணலாமா? பாருங்க, ஒரு டேட்டாவை வந்து மாடிஃபை பண்றது எப்படி மாடிஃபை பண்ணுவோம்? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோமா? பாருங்க, இப்போ நம்மளோட டேட்டா வந்து இந்த மாதிரி இருக்கு. போன எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா nrecords.dat அப்படிங்கிற ஒரு ஃபைல்ல தான் நம்ம ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணோம். அதாவது the need score of the students are saved in nrecords.dat. அதுல தான் நம்ம சேவ் பண்ணோம். சோ அதுல இந்த மாதிரி ரெக்கார்ட் இந்த மாதிரி இருக்குது. சோ இப்போ இந்த ஃபைலை நான் ஓபன் பண்றேன்னு வெச்சுக்கோங்களேன், என்னோட ஃபைல் பாயிண்டர் பிகினிங்ல நிக்கும். இந்த இடத்துல ஃபைல் பாயிண்டர் வந்து பிகினிங்ல இருக்குது. இப்போ நான் வந்து இந்த 1003ங்கிற ரெக்கார்டை வந்து எடிட் பண்ணணும்னு வெச்சுக்கோங்க. பாருங்க, rmo is equal to 1003 அப்படின்னு வச்சிருக்கேன். இப்போ நான் ஃபைல்ல ஒவ்வொரு ரெக்கார்டா நான் ரீட் பண்ணி அந்த ரெக்கார்டோட ரெஜ் நம்பர் is equal to rmo அப்படின்னு செக் பண்றேன். சோ செக் பண்ணிட்டு அந்த ரெக்கார்டை ஃபைண்ட் பண்ணிடுச்சுன்னா அந்த ரெக்கார்டை எடிட் பண்ணணும். சோ பார்க்கலாமா என்ன பண்ணிருக்கோம் பாருங்க. while freed of ampersand n, size of need, 1, p. சோ ஃபைல்ல இருந்து ஒரு ரெக்கார்டு, அந்த ஒரு ரெக்கார்ட் லெந்த் வந்து சைஸ் ஆஃப் நீட், அதை எங்க ரீட் பண்ணு? ஆம்பர்சன் n ல ரீட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். அது வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஆக தண்டியும், அதாவது எண்ட் ஆஃப் ஃபைல ரீச் பண்ண தண்டியும் 1 by 1 ரீட் பண்ணி அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஒன்னா ரீட் பண்ணுது, ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை ரீட் பண்ணி உள்ள வருது,
if first record ரீட் பண்ணுதுன்னு வைங்களேன், ரீட் பண்ணி முடிச்சதும் ரெக்கார்ட் ஃபைல் பாயிண்டர் எங்க வந்து நிக்கும், இங்க வந்து நிக்கும். இந்த ரெக்கார்ட் டீடைல், இந்த டீடைல் எல்லாமே எங்க வந்துடும், n க்கு வந்துடும், n க்கு வந்துடும். ஓகேயா? சோ இப்போ பாருங்க, if n dot reg number is equal to RNO வா இல்ல, n dot reg number என்னது 1001, RNO என்னது 1003 equal to இல்ல. அப்ப எங்க போகும், மறுபடி மேல வரும். சோ இப்போ பாருங்க, f read of ampersand n 5 பாயிண்ட் எங்க நிக்கும், எண்ட்ல. அது என்ன பண்ணுது, அடுத்த ரெக்கார்டை ரீட் பண்ணிட்டு இந்த எண்ட்ல நிக்கும் இல்லையா? சோ இப்போ பாருங்க, if n dot reg number, இப்போ reg number 1002 இல்லையா? சோ 1002 is equal to 1003 ஆ இல்ல, மறுபடியும் மேல வரும். அகைன் அடுத்த ரெக்கார்டர், இந்த ரெக்கார்டை ரீட் பண்ணி என்னோட ஃபைல் பாயிண்டர் இங்க நிக்குது. ஓகே தானா? சோ இப்போ பாருங்க, n dot reg number is equal to RNO வா? எஸ். இப்போ n dot reg number உங்களுக்கு 1003, RNO 1003. அப்போ நம்ம என்ன பண்ணணும் பாருங்க, என்னோட ஃபைல் பாயிண்டர் இந்த பொசிஷன்ல நிக்குது. என்னோட ஃபைல் பாயிண்டர் வந்து is to be moved here. இந்த இடத்துக்கு என்ன பண்ணணும், மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், நியூ டீடைல் வாங்கி எழுதணும் இல்லையா? சோ அது மூவ் பண்றதுக்கு ஒரு கமாண்ட் என்னது, fseek, random file access methodல fseek இருக்கு இல்லையா? சோ fseek என்ன பண்ணும், sets the file pointer to a new position அப்படி பார்த்தோம் இல்லையா? சோ நம்ம பாருங்க, அங்க அழகா ஒரு லைன் எழுதியாச்சு, fseek of p, -28l, seek underscore current. seek underscore current current point position இந்த இடத்துல நிக்குது. இதுல இருந்து என்ன பண்ணணுமா, -28 bytes வந்து மூவ் பண்ணு. அப்ப -28 னா என்ன ஆகும், ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்து இங்க வந்து நின்னுடும். அப்ப என்னோட ஃபைல் பாயிண்டர் now sets the position here இல்லையா? சோ அப்ப இங்க வந்து நிக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம், coding to get new values to edit வாங்கி அதை அப்படி f8 ன்னு சொன்னேன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிடும், அந்த டீடைலை எழுதிடும். அப்ப மாடிஃபையிங் நம்ம பண்ணிட்டோம். பட் இதுல கொஞ்சம் மைனூட் வர்க் வந்து பண்றோம், அப்படிதானா? சின்ன வர்க் வந்து பண்றோம். எஸ். இதே மாதிரி டெலிட்டிங் எப்படி பண்றோம் பார்க்கலாமா? டெலிட்டிங் பாருங்க, அதை விட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான வர்க்குங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு RNO 1003 இந்த ரெக்கார்டை வந்து டெலிட் பண்ணணும். அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாருங்க, dummy.dat ன்னு ஒரு நியூ ஃபைல வந்து ரைட் மோட்ல ஓபன் பண்ணிக்கிட்டேன். இந்த பாருங்க, p2 f open dummy.dat w ரைட் மோட்ல ஓபன் பண்ணிட்டு நான் வந்து p ல இருந்து என்ன பண்றேன், அவ்வளவு ரெக்கார்ட்ஸையும் 1 by 1 இந்த end records.dat தான் இது p. சோ இந்த ஃபைல்ல இருந்து நான் ஒவ்வொரு ரெக்கார்டா ரீட் பண்ணி எங்க கொண்டு போய் ரைட் பண்றேன், dummy.dat ல ரைட் பண்றேன். அப்படி ரைட் பண்ணும்போது இந்த ரெஜிஸ்டர் நம்பர் வந்து இந்த ரெஜிஸ்டர் நம்பர் RNO ல உள்ள ரெஜிஸ்டர் நம்பருக்கு ஈக்குவலா இருந்தா அந்த ரெக்கார்டை ரைட் பண்ண கூடாது. சோ பாருங்க, while f read of ampersand n, size of need, 1, p is not equal to 0 ஆக தெரியும். சோ entire records நான் என்ன பண்றேன், ரீட் பண்றேன் 1 by 1 சோ if n dot reg number not equal to RNO, first 1001 இருக்கும், 1003 இல்ல. அப்ப coding to write the struct n to p2 that is dummy.dat. சோ இங்க கொண்டு வந்து ரைட் பண்ணியாச்சு. அடுத்த ரெக்கார்ட் எடுக்கும் 1002, அது 1003 இல்ல. சோ அப்ப அதையும் ரைட் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்க 1003, அது வந்து equal to RNO வா? எஸ். not equal to RNO இல்ல. அப்ப என்ன பண்ண மாட்டோம், அதை ரைட் பண்ண மாட்டோம். சோ அடுத்த ரெக்கார்டு 1004, சோ அந்த ரெக்கார்டை கொண்டு வந்து என்ன பண்றோம் பாருங்க, ரைட் பண்ணிடுறோம். ஏன்னா அது RNO க்கு ஈக்குவலா கிடையாது. சோ இந்த மாதிரி எல்லா ரெக்கார்ட்ஸையும் நம்ம ரைட் பண்றோம். இப்போ dummy.txt ல பாருங்க, இந்த ரெக்கார்ட் இருக்காது, இது இங்க வரல, அப்படிதானா? எஸ். சோ அப்ப இப்போ பாருங்க, நம்ம எந்த ரெக்கார்டை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ரெக்கார்ட் போக மீதி உள்ள எல்லா ரெக்கார்டும் அழகா dummy.txt க்கு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம இந்த ஃபைலை வந்து டெலீட் பண்ணிட்டு, ஓகேயா, இந்த ஃபைலை என்ன பண்ணிடலாம், n records.dat அப்படின்னு மாத்திடலாம் இல்லையா? சரி, n records.dat
இப்படி நம்ம என்ன பண்ணிடுறோம், ரீநேம் பண்ணிடுறோம். சிம்பிள். சோ இப்போ டெலிட்டிங் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் இன்டைரக்டா நம்ம வர்க் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா? சோ இந்த வர்க் So, problems in direct file operations அப்படின்னு எடுத்துக்கிட்டா modifying the existing file, அதாவது ஏற்கனவே இருக்க ஃபைல்ல உள்ள ஒரு டேட்டாவை வந்து modifying the existing data வந்து is little bit difficult and deleting the existing data in the file is really a complex one. அதாவது modify ஆவது ஓகே கொஞ்சம் ஒத்துக்கலாம், நம்ம வந்து அந்த ரெண்டாவது எந்த பர்டிகுலர் ரெக்கார்டு போவோமோ அந்த ரெக்கார்ட்ல இருந்து ரிவர்ஸ்ல வந்து அந்த ரெக்கார்டை எடிட் பண்றோம், ரைட். பட் டெலீட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ரெக்கார்டை டெலீட் பண்ணுமோ அந்த ரெக்கார்ட் போக மீதி உள்ள ரெக்கார்ட்ஸை இன்னொரு ஃபைல் காப்பி பண்ணி அப்புறம் அதை ரீநேம் பண்றோம். ஸோ இது பண்ணும்போது பாருங்க, when the file operation is being done, there will be a chance of file corruption or damage if the power goes off, or if my computer gets any interruption while my program is being executed. என்னோட program execute ஆயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு interruption கிடைக்குது, இல்லைன்னா ஏதாவது power problem ஆகுது அப்படின்னா what will happen, my data file, my file can be corrupted or damaged. அதுக்கு சான்சஸ் உண்டு. சோ அப்போ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போ ஃபைலை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டே நான் அந்த ஆபரேஷன்ஸை பண்றதுக்கு பதிலா வேற ஏதாவது இதுக்கு ஆல்டர்னேட் உண்டா? எஸ் உண்டு. என்ன அது பார்த்துடலாமா? So is there a way for indirect file operations? Indirect file operations பண்ண முடியுமா? எஸ் பண்ணிக்கலாம். அதாவது எதுக்காக நம்ம இத பண்றோம்? because data is very precious இல்லையா? and everyone writes program. நம்ம எதுக்காக program எழுதுறோம்? we write program for the security and manipulation of data in an easiest and rapid method. so நம்மளோட டேட்டாவை வந்து ஈஸியா அதே நேரத்துல at maximum ஸ்பீட்ல வந்து என்ன பண்ணணும், manipulate பண்ணணும் with safety. அதுல சேஃப்டியும் முக்கியம். சோ அத பண்ணனும்னா என்ன பண்ணலாம்? டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் தி ஆன்சர். டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் தி ஆன்சர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒண்ணே சொல்ல விரும்புறேன். இப்போ நீங்க வேர்ட் ஓபன் பண்றீங்க, எம்டியா வேர்டை வந்து ஓபன் பண்றீங்க. ஓகே, வேர்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டன்ஸ் வந்து ஓபன் ஆயிடுச்சு. அதுல வந்து நீங்க டைப் பண்றீங்க. சோ டைப் பண்றீங்க, அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது இல்லையா? நீங்க டைப் பண்றீங்க, அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. அப்ப அந்த கண்டென்ட் எதுல ஸ்டோர் ஆயிருக்குங்க? ஹார்ட் டிஸ்க்லயா? இல்ல இல்லையா? சோ அப்போ until my I click the save button, save option from the file menu where the data resides. so நான் வந்து ஃபைல் சேவ்னு கொடுக்காத வரைக்கும் என்னோட டேட்டா வந்து எங்க உட்கார்ந்துட்டு இருக்கு? மெமரியில இருக்கு, ரைட். மெமரியில என்ன ஃபார்மேட்? ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்குதா? ஏன்னு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண முடியுமா? இப்போ நீங்க 4 பக்கம் டைப் பண்ணி வைக்கீங்கன்னா அந்த 4 பக்கமும் வந்து ஒரு வேரியபிள்லயா இருக்கும்? நிச்சயமா இல்லைங்க. சோ அது எங்க இருக்கும் அப்படின்னா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல இருக்கும். டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்றாங்க. சோ அது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல இருக்கும். சோ அந்த மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. சோ நம்மளோட ஃபைல் வந்து அப்படி நம்ம ஒரு ஃபைலை ஓபன் பண்ணி அந்த ஃபைல்ல உள்ள கண்டென்ட் எல்லாத்தையும் அப்படியே ரீட் பண்ணி டேட்டா ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துடுறோம், ரைட்டா? எஸ். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல என்ன whatever the operation, file operation it may be, maybe we can add a data, we can edit the existing data, we can delete the data, and we can query the data. Whatever it is, we can do with data structure. We can work with nodes because handling nodes and manipulating nodes is very easy. We saw example programs in stack and queue and linked list, single linked list. So அது நம்ம ஆல்ரெடி வீடியோல பார்த்திருக்கோம். அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சோ அப்ப அது டேட்டா ஸ்ட்ரக்சர் ஹேண்டில் பண்றது வந்து ரொம்ப சிம்பிள், ஈஸி மெத்தட். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபைலை வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டே ஒர்க் பண்ண போறது இல்ல. ஃபைலை ஓபன் பண்ணி அந்த கண்டென்ட்டை அப்படியே ரீட் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? ஃபைல் எங்க இருக்கு? ஹார்ட் டிஸ்க்ல இருக்கு. சோ நம்ம அந்த ஃபைலை ஓபன் பண்றோம்.
அந்த கண்டென்ட் அப்படியே ரீட் பண்ணி மெமரிக்கு கொண்டு வந்துடுறோம் இல்லையா? சோ மெயின் மெமரிக்கு கொண்டு வந்துடுறோம், டேட்டா ஸ்ட்ரக்சர்ல லிங்க் நோட்ஸா கொண்டு வந்துடுறோம். அப்போ ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறோம், முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம இந்த நோட்ஸ்ல ஒர்க் பண்ண போறோம். நியூ நோட் ஆட் பண்ணிக்கலாம், டேட்டா ஆட் பண்றோம்னா நியூ நோட் கிரியேட் பண்ணி ஆட் பண்ணிக்கிடுறோம். எடிட் பண்ணணும்னா டிராவர்ஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கிடுறோம். query பண்ணணும்னா டிராவர்ஸ் பண்ணி query பண்ணி எடுத்து வந்துடலாம். டெலீட் பண்றதும் ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, ஈஸியா டெலீட் பண்ணிடலாம். நோட டெலீட் பண்றதுக்கு நம்ம நிறைய மெத்தட்ஸ் பார்த்தோம், ரொம்ப சிம்பிள். சோ அப்ப பாருங்க, the work வந்து is easy. File operation, அதாவது data structure made the file operation that easy ஆகுது. சோ அப்போ நம்ம data structure யூஸ் பண்ணி எப்படி இந்த file operation பண்றது பார்த்திடலாமா? பாருங்க, this is the better way to handle data in the file. இப்போ எனக்கு வந்து n-records.dat ங்கிற ஃபைல் இருக்கு, அதுல ரெக்கார்ட்ஸ் இருக்குங்க. நம்ம என்ன பண்ண போறோம், இந்த அல்காரிதம் ஒரு தடவை பாருங்க. open the file in read mode. ஃபைலை read modeல ஓபன் பண்ணுங்க. read all data into the data structure. எல்லா டேட்டாவையும் அப்படியே data structure ரீட் பண்ணிடுங்க. close the file. ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ manipulate the data. whatever it is, add பண்ணணுமா, edit பண்ணணுமா, delete பண்ணணுமா, query பண்ணணுமா. So all operations can be done in the data structure in the form of nodes. நோடா இருக்கு, அதை நம்ம ஒர்க் பண்ணிக்கிறோம். ஓகே, முடிஞ்சாச்சு, எல்லா ஆபரேஷன்ஸும் முடிஞ்சாச்சு. என்ன பண்ண போறோம், open the file in write mode. again ஃபைலை ரைட் மோட்ல ஓபன் பண்ணி write the data into the file from ds. டேட்டா செட்ல இருந்து அப்படியே அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி கொண்டு போய் என்ன பண்ண போறோம், again நம்ம ஃபைல்ல கொண்டு போய் சேஃபா தூக்கி வச்சிட்டு என்ன பண்றோம், close the file. முடிஞ்சது, ஈஸியா இருக்கு இல்லையா? சோ அந்த ஃபைல்ல கடந்து மாஞ்சிட்டு இருக்க வேண்டாம், நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே என்டையர் ஸ்ட்ரக்சர் தூக்கி டேட்டா செட்க்கு வந்து பாருங்க அழகா கொண்டு வந்துடுறோமா. அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி ஒன் பை ஒன்னா கொண்டு வந்து வச்சிடுறோம். சோ இதுல நம்ம ஹேண்டில் பண்றோம், ஃபைல் ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையும் பண்றோம். பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணிடுறோம், முடிஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் ஃபைலை ஓபன் பண்ணி அப்படியே இந்த டேட்டா செட்டை கொண்டு போய் ரைட் பண்ணிடுறோம். சிம்பிள். இத ப்ரோக்ராம்ல எப்படி பண்றது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ரெக்கார்ட்ஸ் இந்த ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா ஃபைலை ஓபன் பண்ணி என்டையர் ரெக்கார்ட்ஸையும் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு ரீட் பண்ணிட்டு அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுறேன். சோ இதை எப்படி பண்றதுங்கிறத பார்த்துடலாமா? சோ ரொம்ப சிம்பிள், ஈஸி. நீங்க ஒரு பேப்பர் பென்சில் எடுத்து வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பண்ணிட்டோம். டைப் டெஃப் ஸ்ட்ரக்ட் லாங் ரெஜ் நம்பர் கேர் நேம் ஆஃப் 20 int cat int score. எஸ், நீட். சோ இதுதான் நம்மளோட இன்ஃபோ பார்ட், நம்மளோட இன்ஃபோ பார்ட். சோ இங்க பாருங்க, அடுத்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றேன், டைப் டெஃப் ஸ்ட்ரக்ட், அதோட நேம் என்ன, n records, அதாவது நீட் ரெக்கார்ட்ஸ், n records. சோ இதுல பாருங்க நீட் rec, அதாவது நெஸ்டட் ஸ்ட்ரக்சர். சோ நீட் rec. அப்புறம் பாருங்க struct n records ஸ்டார் நெக்ஸ்ட், இப்போ பாயிண்டர், நெக்ஸ்ட் பாயிண்டர். அது நமக்கு வந்து லிங்க் லிஸ்ட், நம்ம என்ன ப்ரோக்ராம் எழுதுனா சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல எழுதுவோம். சோ ஸ்டார் நெக்ஸ்ட் பாயிண்டர் வச்சிருக்கோம். ஓகே, சோ அப்ப இந்த நோட் வந்து பாருங்க எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதாவது நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம இனிஷியலா null போடுறோம். அதே மாதிரி rec-ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா rec.regnumber, rec.name, rec.cat, rec.score, இந்த மாதிரி இருக்கும். சோ பாருங்க, இப்போ n ரெக்கார்ட்ஸ்க்கு நான் வந்து சில பாயிண்டர் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டார் ptr, ஸ்டார் prev, ஸ்டார் start is equal to null. சோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ நான் பாயிண்டர் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். ஃபைல் ஸ்டார் p is equal to f open n records.dat, r read மோட்ல ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணிட்டு பாருங்க, clr ptr is equal to n records star malloc size of n records. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட் வந்து என்ன ஆகுது, கிரியேட் ஆகுது. ptr of next is equal to null, null போட்டாச்சு. பாருங்க, while freed of ptr of rec, ptr of rec ல ரீட் பண்ணு. ஏன்னா ptr ல ரீட் பண்ண கூடாது, ptr of rec ல ரீட் பண்ணு. ஏன்னா ஃபைல்ல வந்து என்னெல்லாம் இருக்கு, ரெஜிஸ்டர் நம்பர், நேம், கேட்டகரி, ஸ்கோர், இந்த 4 வேல்யூ இருக்கு. சோ அப்போ நான் ptr of rec, size of neat, 1, p
அப்போ இந்த p இங்க ஃபைல் என்னது nrecords.dat ல இருந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை ரீட் பண்ணு, எதுல ptr of rec ல ரீட் பண்ணு. இந்த ரீட் பண்ணியாச்சு. is not equal to 0 ஆகுதுன்னும் ரீட் பண்ணுன்னு சொல்றோம். சோ உள்ள வந்து என்ன பண்றோம் பாருங்க, அத அப்படி லிஸ்ட் ஆஃப் நோட்ஸ் தான் ஜாயின் பண்ணி விடுறோம். பாருங்க if start is equal to nullனா என்னது start is equal to ptr, previous is equal to ptr. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பண்ணோம். அடுத்து என்ன பண்ற பாருங்க, ptr is equal to nrecords. அகைன் நான் புதுசா ஒரு நோட் வந்து கிரியேட் பண்றோம். இது வந்து 1600 னு வெச்சுக்கோங்களேன். 1600. சோ இதுல நெக்ஸ்ட் இருக்கு. இந்த நெக்ஸ்ட்ல வந்து என்ன போடுறோம், null போடுறோம். ptr of next is equal to null. அகைன் இது முடிஞ்சது எங்க வரும், while. சோ இங்க என்ன பண்றோம் பாருங்க, fread ampersand ptr of rec. இப்போ அடுத்த ரெக்கார்டை ரீட் பண்ணும். அப்போ இதுல வந்து 1002 அடுத்து நேம் ஜெரி, category 2, score 620 போட்டாச்சா, ரீட் பண்ணியாச்சு. உள்ள வரும் if start is equal to null no, அப்ப இங்க வரும் else பார்ட்டுக்குள்ள வரும். என்ன பண்ணும், previous of next is equal to ptr. previous என்னது 1500, அப்ப அதுல வந்து ptr போடு. அப்ப இங்க வந்து போடும் 1600. previous is equal to ptr. அப்ப previous ல என்ன இருக்கும் 1600. அவ்வளவுதான். அப்போ இதுக்கும் கனெக்ஷன் கிடைச்சாச்சா. அடுத்த நோடு. சோ எவ்வளவு நோட்ஸ் இருக்கோ, எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அவ்வளவு நோட்ஸ் வந்து என்ன ஆகும், கிரியேட் ஆயிட்டே இருக்கும். creates number of nodes depends upon the number of records in the nrecords.dat file. உங்களுக்கு இப்ப ஈஸியா புரிஞ்சிருச்சு இல்லையா. நம்ம என்ன பண்றோம்ங்கிறது, ஃபைலை ஓபன் பண்றோம், ஃபைல்ல உள்ள ரெக்கார்ட்ஸை ஒன் பை ஒன்னா ரீட் பண்றோம், அதை அப்படியே என்ன பண்ணிடுறோம், லிஸ்ட் ஆஃப் நோட்ஸ் தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல கொண்டு வந்துடுறோம். ஈஸி. அடுத்து என்ன பண்றோம், டிஸ்ப்ளே பண்றோம். டிஸ்ப்ளே பண்ற ப்ராசஸ் உங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி ஃபார் லூப்ல சிம்பிளா பண்ணிடலாம் இல்லையா. for ptr is equal to start, ptr not equal to null, ptr is equal to ptr of next. உள்ள நம்ம டிஸ்ப்ளே பண்றோம் ptr of rec.reg number, ptr of rec.name, ptr of rec.cat, ptr of rec.score. அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸி. சோ இதே வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட்டா நம்ம பண்ணலாம். இதே மினி ப்ராஜெக்ட் பண்ணலாம். once again நான் சொல்றேன், இந்த data structure concept plus file, both file operation and data structure plays a very important role. You can understand now. உங்களுக்கு நீங்க ஈஸியா இருக்கும், உங்களுக்கு நிச்சயமா புரிஞ்சிருக்கும். இப்போ இதே வந்து ஹோல் ஆபரேஷன் ஆட் எடிட் டெலிட் எல்லாமே பண்ண முடியுமா? எஸ், தாராளமா பண்ணலாம். பார்த்தலாமா? பாருங்க, ஆட் ரெக்கார்ட் மெனு வந்து கொடுக்கும், என்டையர் ஆப்ஷன் கேட்கும். சோ 4 அப்படின்னு சொன்னா இருக்கிற ரெக்கார்ட்ஸை டிஸ்ப்ளே பண்றோம். அது மாதிரி ஆட் பண்ணுமா பண்ணிக்கலாம், எடிட் பண்ணுமா பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணுமா பண்ணிக்கலாம், லிஸ்ட் பண்ணுமா பண்ணிக்கலாம். எக்ஸிட் ஆகும்போது என்ன பண்ணு, டேட்டா ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன நோட்ஸ் இருக்கோ அவ்வளோத்தையும் கொண்டு போய் என் ரெக்கார்ட்ஸ்ல எழுதிடு. ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணு, nrecords.dat ல என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அவ்வளோத்தையும் அப்படியே ரீட் பண்ணி டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நோட்ஸா கொண்டு வந்துடு. முடிஞ்சுதா? ஒர்க் முடிஞ்சது இல்லையா? ஈஸி தானே. சோ பாருங்க, சோ நம்ம ப்ரோக்ராம் அந்த ஹோலா எழுதியிருக்கோம். கொஞ்சம் பெருசா இருக்கும், 2-3 பக்கத்துக்கு போகும். நீங்க கொஞ்சம் மைனூட்டா கவனிச்சீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபைல் ஆபரேஷன் அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வெரி ஈஸி. பாருங்க, நம்ம வந்து நீட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து nrecords ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம். nrecordsக்கு பாயிண்டர்ஸ் வச்சுட்டோம். அதே மாதிரி பாருங்க, ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். void read records, void save records, void add node, edit node, delete node, list node. So இந்த read records ஒரே ஒரு டைம் கால் ஆகும், save recordம் ஒரே ஒரு டைம் கால் ஆக போகுது. இது வந்து as per the menu option is being selected. நம்ம menu option எப்படி add, edit, delete கொடுக்குமோ அதுக்கு தகுந்தாப்புல இது மறுபடியும் கால் ஆக போகுது. So பாருங்க, int choice first கால் பண்ணிடுறேன். என்னோட மெயின் ஃபங்க்ஷன்ல ஆரம்பத்திலே read records. The read records என்ன பண்ணும், reads the records that are available in nrecords.dat into data structure nrecords. இங்க கொண்டு வந்து அவ்வளத்தையும் கொண்டு வந்து வச்சிடும் இல்லையா. சோ அது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா.
ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல பார்த்தோம் இல்லையா, அந்த வேலையை அது பண்ணிடும். அடுத்து என்ன பண்ண போகுது, நம்ம மெனு வந்து கொடுக்க போறோம். while choice is not equal to 5 இருக்குதுலையும் என்ன பண்ணுது, இது வந்து யூசர்ட்ட இருந்து ஆட் பண்ணணுமா எடிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது நீங்க சாய்ஸ்ல என்ன நம்பர் கொடுக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அது என்ன பண்ணிருப்பாங்க, ஆட் நோட், எடிட் நோட், டெலிட் நோட், லிஸ்ட் நோட் கால் பண்ண போது நீங்க 5 கொடுக்கும்போது எக்ஸிட்னா நம்ம என்ன சொல்றோம், சேவ் ரெக்கார்ட்ஸ் பண்ணிட்டு தேங்க்யூன்னு சொல்லி வெளியே வருது. சேவ் ரெக்கார்ட்ஸ் இங்க பண்ணுங்க. பார்க்கலாமா ப்ரோக்ராம் சார்? பாருங்க, ரீட் ரெக்கார்ட்ஸ். சோ இந்த ரீட் ரெக்கார்ட் ஒண்ணுமே இல்ல, நம்ம ஜஸ்ட் பிஃபோர் பார்த்தோம் இல்லையா, அதான் எண்ட் ரெக்கார்ட்ஸை ஓபன் பண்ணி அப்படி பிடிஆர், அதாவது இந்த பாயிண்டரா ஒவ்வொரு நோடா நம்ம வந்து என்ன பண்றோம், எடுத்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்து போட்டுடுறோங்க. ஆட் நோடு as usual நம்ம ஏற்கனவே இத பார்த்திருக்கோம், சிம்பிள். சோ ஆட் நோடு அதே மாதிரி எடிட் நோடும் டெலீட் நோடும் அதே மாதிரி தான். அந்த டெலீட் நோட்ல ஃபர்ஸ்ட் நோடா இருந்தா என்ன பண்ணணும், லாஸ்ட் நோடா இருந்தா என்ன பண்ணணும், மிடில் நோடா இருந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து ஆல்ரெடி ரொம்ப கிளியரா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே ஒர்க்கை தான் இங்க பண்றோம். சோ ஃபைனலா நம்ம இங்க எக்ஸிட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், சேவ் ரெக்கார்ட் பண்ணணும். அது ரொம்ப சிம்பிள். பாருங்க, ஃபைல் ஸ்டார் p p is equal to f open end records.dat w ரைட் மோட்ல ஓபன் பண்ணிக்கிறோம். for ptr is equal to start, ptr is not equal நல்லா இருக்குதுன்னும் ptr is equal to ptr next கொடுத்துட்டு உள்ள என்ன பண்ணிக்கோ பாருங்க, f write ptr of rec, size of neat 1, p. ஈஸி, ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? சோ இதே வந்து இப்போ நாம வந்து ஒரு ஆபரேஷனை மட்டும் இதுல பண்ணியிருக்கோம். இதே இது ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷன் கொடுக்கிறது, அப்புறம் வந்து ரேங்கிங் கொடுக்கிறது, அவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் பண்றது, இது எல்லாத்தையும் பண்ணணும்னா நம்ம செப்பரேட் ஹெடர் ஃபைல்ஸ்க்குள்ள இது எல்லாத்தையும் தனித்தனியா தூக்கி வச்சுட்டு ஒரு மெயின் ப்ரோக்ராம் அதுல நம்மளோட மெனுவை மட்டும் பில்டப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, சிம்பிள். ஒரு மினி ப்ராஜெக்டே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், அழகா கிரியேட் பண்ணிடலாம். சோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபைல், இந்த ரெண்டு கான்செப்டையும் நீங்க நல்லா தரவு பண்ணீங்கன்னா ஃபைல் ஆபரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல நீங்க ப்ராஜெக்ட் கண்டிப்பா பண்ண ஆசைப்படுவீங்க, கண்டிப்பா பண்ணலாம். அகைன் நான் உங்களுக்கு ஒன்ஸ் அகைன் நான் வந்து உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். வேர்ட்ல வந்து நம்ம பண்ணோம் இல்லையா, வேர்ட்ல நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, இப்போ வேர்டை ஓபன் பண்ணிட்டு நம்ம டைப் பண்றோம்னா அது எங்க இருக்கு அப்படின்னா அது நிச்சயமா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ல தான் அதை என்ன பண்ணிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ். ஸோ ஆன் த ஹோல் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபைலை ஓபன் பண்ணிட்டு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படி டேட்டா ஸ்ட்ரக்சர் ரீட் பண்றோம் இருந்தால், ஸோ அதை ரீட் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், வாட் எவர் வி வாண்ட், என்னென்ன மேனிபுலேஷன் பண்ணணுமோ, ஆட், எடிட், டெலிட், என்ன பண்ணணும்னாலும் லிஸ்ட் குவெரி பண்ணணும், என்ன பண்ணணும்னாலும் அதை வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ல பண்றோம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அகைன் ஃபைலை ரைட் மோட்ல ஓபன் பண்ணி அப்படி அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நோட்ஸ் எல்லாத்தையும் ஃபைல்ல கொண்டு போய் ரைட் பண்ணிடுறோங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸி. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.